வெல்கம் டு மை யூடியூப் சேனல். செஷன் கெப்லா ஏபிஐ ஃபெல்லோஷிப்பில் வந்து செஷன் 4 வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் வீடியோ போகிறது லேட் ஆகிடுச்சு. பிகாஸ் வந்து நான் லோக்கலாக கெப்லா இன்ஸ்டால் பண்ண போய் அது வந்து விண்டோஸில் சப்போர்ட் ஆகாமல் கொஞ்சம் இழுத்தடிச்சிச்சு. ஸோ வந்து நம்ம எப்படி கெப்லா பிளாட்ஃபார்ம்லேயே வந்து ஒரு ஓப்பன் ஏஐ ஸ்கீமா வந்து க்ரியேட் பண்ணுறது, அதை வந்து எப்படி அந்த அங்கேயே வந்து டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி சிம்பிளாக. ஸோ லோக்கலாக டெஸ்ட் பண்ண வேணால் நம்ம சிம்பிளாக வந்து கெப்லா பிளாட்ஃபார்ம்லேயே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாஸ்கில் வந்து ஒரு ஏபிஐ ஒரு ஓப்பன் ஏபிஐ ஸ்கீமா வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கெப்லாவில் இருக்கிற அந்த ஓப்பன் ஏபிஐ ஸ்கீமா இருக்கு இல்லையா, அதை வச்சு டெஸ்ட் பண்ணணும், ஏபிஐ டெஸ்டிங் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோவை கிட்டப் கூட வந்து இன்டகிரேட் பண்ணணும், சிஐசிடின்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த பைப்லைன் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அதாவது பாஸ்ட் ராங் சிம்பிள் காமிக்கும், ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா க்ரீன் டிக் காமிக்கும் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிட்டப் ஒரு ரீட்மி வந்து இல்லைனா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட அந்த கெப்லா ஏபிஐ டெஸ்டிங்கில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்களே, அதை வந்து ஒரு ரீட்மியில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கிட்டப் ரெபாசிட்டரியை வந்து ஒரு சிஐசிடி கான்ஃபிகரேஷன் ஃபைல் நம்ம ஆட் பண்ணது காமிக்கும் இல்லையா, அந்த கிட்டப் ரெபாசிட்டரியை வந்து அந்த லிங்க்கை வந்து ஃபார்மில் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதுதான். செகண்ட் டாஸ்க் வந்து ஈஸி தான், அது ரொம்ப ஈஸியாக அதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கெப்லாயோட பிளாட்ஃபார்முக்கு வந்து போயிடுங்க. ஸோ கெப்லாய்க்கு போனதுக்கப்புறம், ஸோ நான் ஆல்ரெடி இது வந்து நான் பண்ணிட்டேன், ஸோ அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் ஃபஸ்ட்டு பண்ணது ப்ராடக்ட்டுன்னு சொல்லிவிட்டு ப்ராடக்ட் ஏபிஐ பண்ணனால ப்ராடக்ட் நேம் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேஸ் டெஸ்ட் என் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து உங்களோட லோக்கல் ஹோஸ்ட் யூஆர்எல் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஏபிஐ வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, புக் மேனேஜ்மெண்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டில் ஸோ இது 8000 3000 எது வேணால் இருக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணி அது ஒர்க் ஆகணும் உங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டில், அந்த லோக்கல் ஹோஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேர்ள் கமாண்ட்ஸு. ஸோ கேர்ளில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, என்னோடய லோக்கல் ஹோஸ்ட்டு எது கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லா செகண்ட் ஒன்று வந்து எல்லா ஐட்டமும் வந்து ஷோ பண்ணுறதுக்கு. இதில் வந்து அந்த ஒரு ஐட்டத்தை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து டெலீட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஆஸ் பர் யுவர் லோக்கல் ஹோஸ்ட் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வாகர் ஏபிஐ வந்து ஓப்பன் ஏஐ ஸ்கீமை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபோல்டர்லேயே வந்து swagger.jsன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு, அதாவது உங்கள் ஏபிஐக்கு ஏற்ற மாதிரி ஸ்கீமா வந்து ரெடி பண்ணிக்கோங்க. லுக்ஸ் லைக் திஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜென்ரேட் மோர் டெஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிவிடும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கே ப்ரைவேட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரெட் கலர் காமிச்சது அப்படின்னா, அதில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் கெப்லான்னு காமிக்கும். ஆஸ் பர் யுவர் உங்களோட விண்டோஸா இல்லை லினக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத வந்து பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோல்டரில் போய்ட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணதுக்கப்புறம் ஸோ அது வந்து இப்படி காமிக்கும். இதை நான் வந்து டெஸ்ட்லாம் ரன் பண்ணதுனால இப்படி காமிக்குது. இதில் என்ன வந்து நம்ம இப்போ லோக்கலாக ஒரு ஏஜென்ட் க்ரியேட் பண்ணதுனால இந்த போர்ட்டில் நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து கெப்லாய் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த ஏஜென்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரன் பண்ணதுக்கப்புறம் திரும்பி வந்து இங்கே வந்துட்டு திரும்பி ஜென்ரேட் மோர் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ண டெஸ்ட்டெல்லாம் டெஸ்ட்டு சூட்டில் காமிக்கும். ஸோ இது நான் வந்து ஜென்ரேட் பண்ண டெஸ்ட்டு. ஆஃப்டர் நீங்கள் எத்தனை டெஸ்ட் சூட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க, அது அதாவது அக்செப்ட் ஆகிருக்கோ ரிஜெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்து மேட்டர் இல்லை. அது வந்து அதாவது டெஸ்ட் பண்ணுது, நமக்கு க்ரியேட் பண்ண ஏபிஐ மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன்சர்ட் பண்ணி டிலீட் பண்ணி அதை வந்து டெஸ்ட் பண்ணுது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வந்து அது எப்படி சொல்கிறதுனா, நிறைய பாஸ் ஆகணும் டெஸ்ட் கேஸ் அப்படின்னா, ஆக்சுவலாக கெப்லாய் வந்து டிபி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம லோக்கலாக வந்து டிபி யூஸ் பண்ணோம், டேட்டா பேஸ், அதாவது மோங்கோ டிபி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது டைனமிக்கே வந்து ப்ராடக்ட் ஐடி க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. டெஸ்ட் கேஸ்லாம் பாஸ் ஆகாது, ஃபெயில் ஆகிடும்.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ரன் டெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ரிசல்ட்டு காமிக்கும். ஸோ நான் வந்து என்னோடய ரன் ரிப்போர்ட்ஸ் காமிக்கிறேன். ஸோ இத்தனை டைம் வந்து நான் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நிறைய டைம் வந்து ஃபுல்லாகவே ஃபெயிலாக இருக்குது, நிறைய டைம் வந்து பாஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்குதா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா GitHub கூட வந்து இது இன்டகிரேட் பண்ண போகிறோம், அதாவது CI/CD ஒர்க் ஃப்ளோ. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த சைட் லெஃப்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு சூட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்குமா, ரன் டெஸ்ட் அப்படி காமிக்கும். ஸோ இதில் வந்து இந்த மிடில் இருக்க ஒன்று வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா நேட்டிவாக ரன் பண்ணுறதுக்கு டெஸ்ட் சூட்ஸ்லாம் வந்து நேட்டிவாக ரன் பண்ணுறதுக்காக இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கெப்லா API கீ இருக்கும். ஸோ இதை வந்து கிட்டப்பில் வந்து சீக்ரெட்டாக நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஸ் ஆப்போட பாத்து அப்புறம் பேஸ் பாத்துன்னு 2 இருக்கும். ஸோ அதையும் வந்து இதுலேருந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து அங்கே கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு நோட் பேட் இல்லைனா இங்கே இருக்கணும், நம்ம அப்புறமே கூட வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் keploy.yml அந்த ஃபைல் க்ரியேட் பண்ணும்போது இந்த அதை keploy.yml என்னன்னு சொல்லலை இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து GitHub எடுங்க வரேன், லோக்கல் ஹோஸ்ட்லேயே காமிக்கிறேன். .github அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்சைட் தட் இன்னொரு ஒர்க் ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ keploy.yml. ஸோ இது வந்து இங்கே YAMLனு காமிக்குது, ஆக்சுவலாக இது வந்து YML, அதுதான் வந்து keploy அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி இருக்கும். இதில் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுடைய லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஸ் பாத், அதாவது லோக்கல் ஹோஸ்ட் ஆப், அங்கே keployல் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கமெண்ட் நான் கூட காப்பி பண்ணி வச்சுக்க சொன்னேன் இல்லையா, அதில் இருக்கிறது போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம எந்த GitHub ரெபாசிட்டரியில் நீங்கள் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஒர்க் ஃப்ளோவை அங்கே போய் வந்து கமிட் பண்ணிவிடுங்க, புஷ் பண்ணிவிடுங்க அந்த கோடை. ஆஃப்டர் தட் ஸோ நான் இதில் தான் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோ வந்து ஃபுல் பண்ணதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி காமிக்கும். அதாவது இது கிடையாது, இதுதான் இது. அதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ணது இது எல்லாமே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேலை செய்யணும். அது என்ன அப்படின்னா செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. இப்போ தான் நம்ம வந்து keployயோட API கீயை வந்து இங்கே அந்த keploy API கீன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதை வந்து இங்கே வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், அதாவது ஸ்டோர் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஸோ சீக்ரெட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இருக்கியா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆக்ஷன்ஸில் போய்ட்டு நான் ஆல்ரெடி வந்து ஒன்று அதான் போட்டிருக்கேன் இல்லையா keploy API கீன்னு. ஸோ நியூ ரெபாசிட்ரி சீக்ரெட்டுன்னு இருக்கும். ஸோ அதை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நேம் வந்து keploy API கீ அண்டு வந்து அந்த வேல்யூக்கு வந்து நம்ம இங்கே இருக்கிற அந்த அண்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த 2 சிம்பிளுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் நான் வந்து காப்பி பண்ணி அங்கே போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கரெக்டாக எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஏதாச்சும் ஒன்று மாடிஃபை பண்ணிவிட்டு திருப்பியும் கம்மிட் இதை கொடுத்து பாருங்கள், இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ரன் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒர்க் ஆச்சு, ஆனால் வந்து ஏதோ எரர் காமிச்சதுனால நான் திருப்பியும் அது கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அது என்னென்ன எப்படி ரன் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு இங்கே எரர் வந்திருக்க வாய்ப்பு என்ன அப்படின்னா keploy வந்து இன்ஸ்டால் பண்ணுறது தான், அது வந்து எரர் வந்திருக்கும். அண்டு வந்து நீங்கள் போர்ட் வந்து கரெக்டாக கொடுக்கல அப்படின்னாலும் எரர் வரும். keployல என்ன அதாவது இந்த மாதிரி 8000 போர்ட் கொடுத்தீங்கன்னா அதே வந்து இதுலேயும் கொடுங்க, அந்த ஃபைலில் YAML ஃபைலில் வந்து கொடுங்க. ஸோ இதில் வந்து நான் keploy எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கமாண்ட் வச்சு பண்ணியிருக்கேன். ஆல்சோ வந்து நான் keploy பைனரி ஃபைலாகவும் இதில் GitHubலேயே வச்சுருக்கேன், அதனால் வந்து இது ரன் ஆகிடுச்சு. எனக்கு மோஸ்ட்டாக எரர் வந்தது வந்து இந்த காரணத்தால் தான். ஸோ அப்புறம் வந்து என்னுடைய டெஸ்ட்டு சூட்ஸ்லாம் வந்து ரன் பண்ணுது. ஸோ இது எரர் வருது, பட்டு எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாமே என்னோடய பாஸ்ட்டு சொல்லிட்டு டோட்டலாக வந்து
டெஸ்ட் சூட்ஸ். அதில் வந்து ஃபாஸ்ட் 24 பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம கிட்ட நம்ம அங்கே வந்து ட்ரிகர் பண்ணோம்னா அங்கே இருக்கிற டெஸ்ட் சூட்லாம் வந்து இதிலே வந்து க்ளவுட்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகலாம் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஃபோல்டர் தான் நீங்கள் வந்து கிட்டப்பில் சப்மிட் பண்ணணும். சாரி, இந்த கிட்டப் ரெப்போட லிங்க்கை தான் வந்து அந்த ஃபார்மில் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கெப்லாயோட ஏபிஐ எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளான டாஸ்க் இது. உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லணுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கெப்லாயோட ஏபிஐ டெஸ்டிங் குரோம் எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குரோமில் போய்ட்டு ஸோ இந்த லிங்க்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இங்கே கீழே வந்து இன்ஸ்டாலேஷன் இருக்கும். இந்த லிங்க்கில் போய்ட்டு ஆட் டு குரோம்னு கொடுத்துக்கோங்க. ஸோ தென் ஆட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த இதில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணல, அது வந்து ஸ்க்ரீன் வந்து நான் கொஞ்சம் குறிப்பிட்ட இடம் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. ஸோ இந்த சர்ச் பாரில் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பசில் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து என்னோடய எக்ஸ்டென்ஷன் வந்து இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து பின் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பின் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெக்ரெஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்முக்கு போய்க்கிறேன். ஸோ திஸ் ஒன் ரெக்ரெஸ் போய்க்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் வேணால் போய்க்கலாம். ஏபிஐ வந்து கால்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் போகிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அஜாக் கொரிஸை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதுலேயும் வந்து நம்ம ஏபிஐ கால்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே சைடில் போய்ட்டு நம்மளுடைய பின்டு இதை வந்து லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்தோடனே இப்போ என்னோடய கெப்லாயில் வந்து லாகின் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன தெரியுதா ரெக்கார்ட் ஏபிஐ கால்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் இதில் 1 by 1 டச் பண்ண கிளிக் பண்ண அதோட ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே கொடுக்கும். ஸோ தென் நெக்ஸ்ட் 1 by 1 வந்து நான் கிளிக் பண்ணிகிட்டே வரேன். ஸோ உங்களுக்கு ரியல் டைமாக வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தோணுச்சுன்னா நார்மல் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், லிங்க்டின் அது மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே, இது வந்து 46 கால்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ரெக்கார்டிங்கை. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஜென்ரேட் டெஸ்ட்டுக்காக இதை கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இது வந்து நமக்கு ஜென்ரேட் டெஸ்ட் கொடுத்தோடனே கெப்லாயோட பிளாட்ஃபார்முக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து டெஸ்ட்டு சோர்ஸ்லாம் வந்து ஜென்ரேட் ஆகும். ஒன்ஸ் வந்து ப்ரைமரியான டெஸ்ட் கேஸை ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி ரிஜெக்டட்னு தான் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அக்செப்டட் அந்த மாதிரி காமிக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம டெஸ்ட் சூட் வந்து இவ்வளோ தான். 121ல் 20 தான் அக்செப்ட் ஆகிருக்கு, 101 வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கெப்லா க்ரோம் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஏபிஐ கால் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து டெஸ்ட் ஜென்ரேட் பண்ணி ரன் பண்ணுறது. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டாட்டா.